ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கால்நடை பராமரிப்பாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. 18 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை 109 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தை ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுதுருங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். இப்போ பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கால்நடை பராமரிப்பாளர். இப்போ தட்டச்சர் பணிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க, தட்டச்சர்னு எழுதணும். இதேமாரி நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதணும். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது கணக்கிட்டு எழுதணும். முதல்ல பிறந்த தேதியை எழுதிடணும். அதன் பிறகு வயதை கணக்கிட்டு எழுதணும். பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதணும். நிரந்தர முகவரி. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண், 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க ஆதார் அட்டையில். ஸோ அந்த எண்ணை எழுதணும். கைபேசி எண் எழுதணும். மதம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2024 அன்று பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். ஆமாம் இல்லையான்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அதனுடைய விவரத்தை எழுதிட்டு அதற்கான நகல் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்பணும். அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து 29/1/2025 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனுடைய விவரம் ஆமாம் இல்லையா நீங்கள் மேலே டிக் பண்ணுற மாரி இருக்கும். விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதனுடைய விவரம். இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம். பெயர், தந்தை பெயர், பதவி, பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயில், பணிபுரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று. உறுதிமொழி காலத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய கையொப்பத்தை போட்டுடுங்க. இடம் தேதியை எழுதிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அடசரு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும்.
ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழனி பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு 2025 கிளிக் செய்யவும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க, நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முதல்ல நம்ம நிபந்தனைகள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். இறை நம்பிக்கை உடையவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருத்தல் வேண்டும். தொற்று நோய், மனநல குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஸோ அவர்களெலாம் விண்ணப்பிக்க முடியாது. அவர்கள் வந்து இதற்கு எலிஜிபிள் கிடையாது, நாட் எலிஜிபிள். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்ட கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்பட்டவர்கள், அரசு பணியிலிருந்து பொது ஸ்தாபனங்களில் இருந்தும் இதர திருக்கோயிலில் இருந்தும் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள், திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள், அவர்களின் வாரிசுதாரர்கள் ஆகியோர் பார்த்திங்கன்னா மேற்படி பணிக்கு வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். ஸோ அவர்களெலாம் விண்ணப்பிக்க முடியாது, நாட் எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும். ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போ கால்நடை பராமரிப்பாளர் பதவிக்கு, தட்டச்சர் பதவிக்கு, இந்த 2 பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். வெளித்துறை பணியிடங்களில் வரிசை எண் 2இல் குறிப்பிடப்பட்டுள்ள காவலர் பணியிடத்தில் 60 பணியிடங்கள் ஆண்களும் 10 பணியிடங்கள் பெண்களும் நியமனம் செய்யப்பட உள்ளது. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களின் நகல்களை சுய சான்றொப்பம் செய்து செல்ஃப் அட்டஸ்டு செய்து இணைக்கப்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிடாதீங்க, அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாது. ஸோ நீங்கள் என்னென்ன ஆவணங்கள்லாம் அனுப்ப போகிறீங்க அந்த ஆவணத்துக்கான நகல் எடுத்து அந்த நகலில் உங்களுடைய சைனை போட்டு அதை தான் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். விண்ணப்பதாரர் வயதிற்கான சான்று ஆவணமாக பிறப்பு சான்றிதழ் நகல், அப்படி இல்லைன்னா கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். இது பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா கல்வி சான்று நகல், வயது சான்று நகல், உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று நகல் மற்றும் நன்னடத்தை சான்று நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதி சான்றிதழ் அசல் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற 2 சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரையின் மீது கண்டிப்பாக நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து குறிப்பிட்டு அனுப்பணும்.
நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அதற்கான பயணப்படியும் இது வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்களின் அசல் சான்றுகள் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நேர்முக தேர்வின் போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, அதுக்கு வந்து கேட்பாங்க, அதுக்கு வந்து இங்கே கொடுக்குற மாரி இருக்கும். இதுமாதிரி நிறையா பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்குங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்வு முறையானது பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக வேணும் அப்படின்னா ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இணையதளத்துலேருந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா திருக்கோயில் அலுவலகத்தில் நீங்கள் போய்ட்டு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பார்த்திங்கன்னா பணியிட வரிசை எண், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் பார்த்திங்கன்னா வரிசை எண் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 18 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கான வரிசை எண் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதணும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா எந்த பதவிக்கான விண்ணப்பன்றதை எழுதணும். பணியிடத்திற்கான விண்ணப்பம் தெளிவாக குறிப்பிட்ட இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில், திருவண்ணாமலை 606601 என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நேரிலே போய்ட்டு சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்களுடன் பார்த்திங்கன்னா ரூபாய் 25 மதிப்புள்ள அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட அஞ்சல் உரையும் பார்த்திங்கன்னா இணைத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னா இந்த இன்ட்ரிக்கு வந்து கால் லெட்டர் வச்சு அனுப்புறதுக்கோசம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இணைத்து அனுப்புகிற மாரி இருக்கும். செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு அதில் 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டு அதையும் பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்றைக்கு அப்படின்னா 28/2/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாரி இருக்கணும் நீங்கள் அனுப்புறது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு போஸ்டிங் வைஸும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு கேட்டகரியில் பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. வெளித்துறை காலி பணியிடங்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்துறை காலி பணியிடங்கள், தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள் 4 கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா தட்டச்சர். ஸோ அதற்கு தகுதிகள்னு பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழ் இளநிலை மாரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியகத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பு வந்து தேர்ச்சி பெற்றுக்கணும். ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்திங்கன்னா 18,500 58,600 தராங்க. காவலர் 70 போஸ்ட்டு, ஆண்கள் 60, பெண்கள் 10. சம்பளம் பார்த்திங்கன்னா 15,900 54,400. ஸோ இதற்கு தகுதியும் பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். கூர்க்கா 2 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்திங்கன்னா 15,900 54,400, தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஏவலால் பண்ணை சாகுபடி 2 போஸ்ட்டு. ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 31,500 கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். உபகோயில் பெருகுபவர் 2 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 31,500, தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். கால்நடை பராமரிப்பாளர் 1 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்திங்கன்னா 10,000 31,500, தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். உபகோயில் காவலர் 2 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்திங்கன்னா 11,600 36,800, தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். உள்துறை காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா திருமஞ்சனம் 3 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்திங்கன்னா 11,600 36,800,
அதுக்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும். முறை ஸ்தானிகம் 10 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 31,500. ஸோ இதற்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கணும். தொடர்புடைய துறையில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும். உடல் 2 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900 5,400. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இது தொடர்புடைய துறையில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் பெற்றிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தாளம் 3 போஸ்ட்டு, சம்பளம் வந்து 12,500 58,600. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப காலி பணியிடங்கள், தொழில்நுட்ப உதவியாளர் மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு 1 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500. மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியலில் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும். பிளம்பர் 4 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 56,900. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் குழாய் தொழில், குழாய் பணியர், பிளம்பர் ட்ரேடு பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தொடர்புடைய பிரிவில் 5 ஆண்டுகள் அனுபவம் அல்லது 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர் அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும். உதவி மின் பணியாளர் 2 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 52,400. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்னா வயர்மேன் ட்ரேடு முடிச்சிருக்கணும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் மற்றும் ஓதுவார் பயிற்சி பள்ளி காலி பணியிடங்கள், தலைமை ஆசிரியர் 1 போஸ்ட்டு, சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 36,700 இருந்து 1,16,200. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதுகலை பட்டமோ ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டமோ பெற்றிருக்க வேண்டும், பிடிஆர் பிஎட். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மேல்நிலை பள்ளியில் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்க வேண்டும். முன்னுரிமைன்னு பார்த்தீங்கன்னா தத்துவம், சமயம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேவார ஆசிரியர் 1 வேகன்சி, சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400. ஸோ அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு ஆகம பள்ளி அல்லது தேவார பாடசாலைகள் அல்லது வேத பாடசாலைகளில் 3 ஆண்டுகள் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆகம ஆசிரியர் 1 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,900 1,13,500. ஸோ இதற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா ஏதேனும் வேத ஆகம பாடசாலையில் சைவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், அல்லது இந்து சமய மற்றும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் ஏதேனும் ஒரு கோயிலில் 5 ஆண்டு கால அளவிற்கு குறையாமல் முதுநிலை அர்ச்சகராக பணிபுரிந்திருக்க வேண்டும். சைவ ஆகமத்தில் தற்போதுள்ள வேத ஆகம பாடசாலை 4 ஆண்டு பாடப்பிரிவில் சான்றிதழ் படிப்பு முடிச்சிருக்கணும். சங்கீத இசை ஆசிரியர் 1 போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் மற்றும் இசை ஆசிரியர் பயிற்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது மாதிரி 18 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு போஸ்டிங் நேராக பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி, சேலரி, ஸோ அதற்கான தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம மற்றொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.